நம்பர் 6 என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம காருக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். அது எது அப்படின்னா, நம்ம கார்ல இருக்கிற வைப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு முன்னாடி போறேன். அப்ப அந்த லைனை, இந்த வைப்பரோட லைனை ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட், ஒரு காரா இருக்கு, ஒரு பைக்கா இருக்கு, இல்ல ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு அப்படின்னாலுமே, அதோட பாட்டம் மோஸ்ட் லைனை வந்து நீங்க கரெக்டா அந்த வைப்பர் லைன்ல வச்சீங்க அப்படின்னா, ஒரு நல்ல கேப்ல வந்து நீங்க நிப்பீங்க. இப்போ நீங்க பார்க்கலாம். அந்த காரோட பாட்டம் மோஸ்ட் டயர் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ரீச் ஆயிட்டேன். அந்த வைப்பர் லைன் வந்து அந்த பாட்டம் மோஸ்ட் லைனை வந்து டச் பண்ணிருக்கு. இப்போ நீங்க வெளியில ஒரு கேமரால பார்த்துட்டு இருக்கீங்க. நமக்கும் அந்த வெஹிக்கிளுக்கும் எவ்வளோ கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கேப்பே வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே வைப்பர் லைனை டயர் மறைச்சி பம்பரோட பாட்டம் வரைக்கும் நீங்க வந்து போறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ பம்பரோட பாட்டம்க்கு நான் வந்துட்டேன். இது வந்து ஓரளவுக்கு சிக்னல்லையோ, இல்ல கொஞ்சம் க்ளோஸா நீங்க நிப்பாட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த லைனை நீங்க யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த லைன்ங்கிறது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். இல்ல எனக்கு ரொம்ப டைட்டா போகணும். நான் வந்து பார்க்கிங்ல இல்ல சிக்னல்ல நிப்பாட்டும்போது குறுக்க குறுக்க எல்லாரும் போறாங்க. என்னோட காரை டேமேஜ் பண்றாங்க அப்படின்னா, இந்த வைப்பர் லைனை அந்த பம்பர் கவர் பண்ணி கிட்டத்தட்ட அந்த காரோட அந்த அந்த பூட்டோட பாட்டம் டோர் வரைக்கும் வர்ற மாரி நான் நிப்பாட்டினேன்னா, ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸாவே வந்து இருக்கும். நீங்க வெளியில பார்க்குறீங்க. ஒரு 1 to 1 1/2 ஃபீட் வந்து உங்களுக்கு கேப் இருக்கும். இன்னும் டைட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு அந்த நம்பர் பிளேட்டோட கீழ வரைக்கும். ஸோ இது இது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு மாறுபடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க பாருங்க, நான் எவ்வளோ க்ளோஸா போறேன். ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஒரு மெட்டலோட அந்த பாட்டம் ப்ரொஃபைல் வரைக்கும் எடுத்திருக்கேன். ரொம்ப க்ளோஸா வந்து இப்படி நிப்பாட்டியிருக்கேன். அப்போ இது வந்து ஒரு 2, 3 தடவ 2, 3 டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு இதை நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா ஒரு தம்ப் ரூலா நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ண முடியும். ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியா அந்த வைப்பர் லைனை வச்சு நீங்க பிரெடிக்ட் பண்ணி இந்த மாதிரி நிப்பாட்டலாம். இதுதான் ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும்.